சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் ரூபாய் 525 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். எவரெஸ்ட் சிகரத்தில் 5364 மீட்டர் உயரத்திற்கு மலையேற்றம் மேற்கொண்டு அடிவார முகாமை அடைந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த பள்ளி மாணவி லலித் ரேணு ஸ்ரீதர் வெங்கடேஷ் இன்று தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ் திரையுலகின் மூத்த நடிகரான ராஜேஷுக்கு வயது 75 இன்று காலை திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். நடிகர் ராஜேஷின் உடல் சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ராஜேஷின் திடீர் மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தங்க நாணயத்தையும் கல்வி ஊக்கத்தொகையையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழங்கவுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுடனான மாதாந்திர மாவட்ட கல்விசார் மீளாய்வு கூட்டம் மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 10ஆம் வகுப்பு +2 தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதால் தலைமை ஆசிரியர்களுக்கு கலெக்டர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழில் இருந்து வந்ததுதான் கன்னடம் என நடிகர் கமலஹாசன் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை என பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார். சிவகாசியில் முஸ்லிம் ஓடை தெருவில் வசித்து வரும் பாதுஷா சம்ஜான் பிவி தம்பதியரின் ஒரே மகன் 12 வயதான முகமது 6ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 7ஆம் வகுப்பு செல்ல தயாராக இருந்தான். பள்ளி விடுமுறை என்பதால் அவன் தனது தந்தையின் அச்சக வேலைக்கு துணையாக சென்றுள்ள நிலையில் அச்சகத்தில் காகிதங்களை மேலும் கீழும் கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் லிஃப்டில் முகமது விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக லிஃப்டில் இருந்து தவறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். உடனடியாக அவனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே முகமது பரிதாபமாக உயிரிழந்தான். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காதலை ஏற்க மறுத்த பள்ளி மாணவிக்கு நேர்ந்த கொடூரம். இளைஞரின் வெறிசெயலால் மாணவியின் உயிர் பரிதாபமாக பறிபோனது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டயம் சேட்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சொரன்ராஜ். இவர் குண்டட்டம் பகுதியிலிருந்து தனது உறவினர்களை தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போது இவருடைய காரில் திடீர் தீ பிடித்தது. திருப்பூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர்களுள் ஒருவர் நடிகர் ராஜேஷ் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சின்ன திரை தொடர்களில் நடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருடைய மரண செய்தி எனக்கு மிகுந்த மனவேதனையை தருகிறது என்று ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதுடன் மேலும் ஒரு சிறுமி கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றன. தங்கள் பிள்ளையை இழந்து தவிக்கும் அக்குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் உருமாறியுள்ளது என்றும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மலையடிவார பகுதிகளில் கனமழை பெய்தது. 4 நாட்களுக்கு முன்னர் இரவில் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ரூபாய் 320 கோடி செலவில் கட்டப்பட்ட பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் ஊழல் குறித்து விசாரணை தேவை என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டது. அங்காடி நிர்வாக அலுவலர் நடவடிக்கை மேற்கொண்டனர். கோவையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக கோவை, பெத்தாபுரம், தண்ணீர் பந்தல், கோட்டை பிரிவு, ஒன்னிப்பாளையம் ரோடு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தகவல் தெரிவித்தனர். ராணிப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள பழங்குடியினருக்கான மறுகுடியமர்வு குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளுக்கு பயம் ஏற்படும் வகையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் தன்னை காவல்துறை அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு இளைஞரிடம் ரூபாய் 1 லட்சம் மோசடி செய்த நபர் திருச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார். RBIயின் நகைக்கடை விதிமுறைகள் தமிழக கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் பெரியகருப்பன் கூறியுள்ளார். விண்வெளி நாயகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பயோபிக் கலாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் படத்தில் தனுஷ் நடிப்பது வரவேற்பையும் குவித்தாலும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அப்துல் கலாமை சுருக்கி கலாம் என வைத்ததில் அரசியல் இல்லை என்று பேரன் ஷேக் சலீம் பேட்டியளித்துள்ளார். மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரையுலகில் தனிமுகமாக விளங்கிய நடிகர் ராஜேஷ் இன்று காலமானார் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ரா முத்தரசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் நிலவிய பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பிய தாயின் மீதே அன்புமணி பாட்டிலை வீசினார் என்று பாமக நிறுவனரும் அவரின் தந்தையுமான ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றினால்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ள நிலையில் யாரை சொல்கிறார் பிரேமலதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு பேருந்தில் ரூபாய் 20 லட்சம் ஹவாலா பணத்தை எடுத்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். பேரளம் காவல் ஆய்வாளர் சுகுணா தலைமையிலான போலீசார் நேற்று நள்ளிரவில் கீழனூர் சோதனை சாவடியில் காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுகிறதா என்று ஒவ்வொரு பேருந்திலும் சோதனை மேற்கொண்டனர். அந்த வகையில் திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ரூபாய் 20 லட்சம் ஹவாலா பணம் எடுத்து சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரின் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் அடிப்படையில் தூத்துக்குடியில் போலீசார் தலைமையில் மாணவர்கள் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உள்ள வெல்லம் சர்க்கரை தயாரிக்கும் கூடம் ஒன்றில் கர்நாடக மாநிலம் மானக்கப்பள்ளி கணேஷ்புரா பகுதியைச் சேர்ந்த அமல்ராஜ் வயது 28 என்பவர் வேலை பார்த்து வந்த நிலையில் பெண் குளித்ததை இந்த வாலிபர் பார்த்ததால் மற்றவர்களுக்கு தெரியவே இவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று பேருண்மையை கூறியதற்காக நடிகர் கமலஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுகின்றன. பதிலடி தர வேண்டிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதுவரை வாய் திறவாமல் அமைதியாக இருப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் பள்ளி வளாகத்தில் பயன்படுத்தப்படாத இடத்தில் இயற்கை முறையில் காய்கறி தோட்டம், நர்சரி, மூலிகை தோட்டம் அமைத்து அசத்தியுள்ளார். மாணவர்களை கொண்டு இந்த தோட்டங்களை பராமரித்து வருவதோடு இதுவரை காய்கறி தோட்டத்தில் 100 கிலோ வரை கத்திரிக்காய்களை அறுவடை செய்து பலருக்கும் கொடுத்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை அசோக் நகர் 4வது தெருவை சேர்ந்தவர் தமிழரசன். இவரது மகன் சுபாஷ் சந்திர போஸ். இவர் தனது நண்பர் ஷாம் என்பவரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நேற்று சென்றுள்ள போது நண்பர்களுடன் சேர்ந்து டிஜே இசை கச்சேரியில் மகிழ்ச்சியாக நடனமாடி கொண்டிருந்தார். பிறகு சிறிது நேரத்தில் நடனமாடியபடியே கீழே விழுந்த நிலையில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் உடனே அவரை அருகே இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சுபாஷ் சந்திர போஸின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இச்சம்பவம் குறித்து புது வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். டெஸ்ட் கேப்டன் பதவி உங்களது லட்சியங்களில் ஒன்றாக இருந்ததா என்று அஸ்வின் யூடியூப் அரட்டையில் ஜடேஜாவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து ரவீந்திர ஜடேஜா கூறிய போது, ஆம், நிச்சயமாக பல ஆண்டுகளாக நான் வெவ்வேறு கேப்டன்களிடம் கீழ் விளையாடியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். இறுதிப் போட்டிக்குள் நுழையப் போவது யார் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் இன்று மோத உள்ளன. தமிழக கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் அதிகபட்சமாக சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 4 முறை பட்டம் வென்றது. நிலையில் 9வது TNPL கிரிக்கெட் ஜூன் 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ஒரு சவரன் 71,160க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 40 குறைந்து ஒரு கிராம் 8,895 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.